அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சொல்லலாமா? அல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சொல்லலாமா? இந்த காலை அளவிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவனுடைய வார்த்தை என்பது, நீங்கள் தரித்து நில்லுங்கள். நம்ம சொல்லலாமா? அல்லேலூயா. தரிசித்து நடவுங்கள் எழுதப்பட்டிருக்கோம். ஆனா நான் இன்னைக்கு தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் தரித்து நில்லுங்கள். நம்ம சொல்லலாமா? கர்த்தருடைய சமூகமா உறுதியாய் நில்லுங்க. நம்ம சொல்லலாமே? ஸ்ட்ராங்கா நில்லுங்க. ஆமென், ஆமென். சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க? நிலைத்து நில்லுங்க. அல்லேலூயா சொல்லலாமே? அல்லேலூயா. யோசபாத்தே, நீ கர்த்தருடைய சமூகத்திலே நிலைத்து நில் என்று சொல்லி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லாமே? காரணம், கர்த்தர் சொல்லிவிட்டார்னா ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார். ஆமென். தேவன் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். ஆமென் சொல்லலாமே? நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே நிற்பேன் என்று தைரியம் கொடுத்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்கிறேன்? உத்தரவாதம் கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நீ நிற்க கூடாது என்று சொல்லி சத்துரு சில சூழ்ச்சிகளை கையாளுவார்கள். ஆமென் சொல்லலாமா? சத்துருக்கள் சில காரியங்களை உனக்கு நேராக வீச பண்ணி உன்னுடைய நிலை நிற்பை குலைக்கும்படியால் பிசாசானவன் சில காரியங்களை நடுவிலே கொண்டு வருவார். ஆமென் சொல்லலாமே? பிசாசுக்கு செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய பலவீனம் தான் அவனுடைய பலன். ஆமென் சொல்லலாமே? பிசாசுக்கு எது பலனாய் இருக்கிறது என்றால் நம்முடைய பலவீனம் அவனுக்கு பலனாய் மாறும். சொல்லலாமே? நம்முடைய பலவீனப்படுத்தி நம்மை சோர்வடைய பண்ணி நம்மை கலங்க பண்ணி நம்மை பிளத்தள்ளுவதற்கு வரைக்கும் பிசாசானவனுக்கு அவன் ஓயவே மாட்டான். சொல்லலாமா? எந்த தேவ பிள்ளைகளா இருந்தாலும் சரி, புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, பழைய தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு தன்னை என்ன செய்து கொள்ள வேண்டும்? காத்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லலாமா? நம்ம நிற்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லலாமே? நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டும், போல்டாக நிற்க வேண்டும். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு போல்டான நிலை இல்லவே இல்லை. ஆமென் சொல்லலாமா? பல காரணங்கள் இருக்கலாம், பல பலவீனங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பல இன்னல்கள் இருக்கலாம், பல காரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். அந்த சந்திக்கிறதனுடைய இடையிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் நிலை நிற்பை தவறுகிறோம். சொல்லலாமா? நிலைத்து நிற்பதை நாம் தவறுகிறபடினால் பிசாசானவன் ஜெயம் எடுக்கிறார். ஆமென் சொல்லலாமே? ஆனால் கர்த்தர் தான் நமக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய பலவீனம் என்னன்னா, நாம உறுதியாக நிற்காததுனால நம்மை ஜெயிக்க முடியவில்லை. நம்மால் என்ன செய்ய முடியவில்லை? ஜெயிக்க முடியவில்லை. சொல்லாமே? நாம் இன்னைக்கு ஜெபிக்கக்கூடிய வேத வார்த்தை என்னன்னா, நான் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்து நிற்கிற பாத்திரமாய் என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. சூழ்நிலை எப்படி எனக்கு எதிராக எழும்பினாலும், சூழ்நிலை எனக்கு மாறாத காணப்பட்டாலும், நான் தேவ சமூகத்தில் நிற்பதை எவராலும் தடுக்கவே முடியாது. ஆமென் சொல்லலாமா? அநேகர் எப்படி விழுந்து போகிறார்கள் என்றால், சூழ்நிலையின் தடுமாற்றங்களினாலே அவர்கள் அநேகர் என்ன செய்து விட்டார்கள்? விழுந்து போகிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? சூழ்நிலைகளின் தடுமாற்றங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் வரும் பொழுது அவர்களுக்கு நிற்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லலாமா? பிராக்டிஸ் பண்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். அவன் கர்த்தருடைய சமூகத்திலே அனுபவம் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். பலமுறை இடர்கள் வரும் பொழுது, பலமுறை சறுக்கல்கள் வரும் பொழுது, ஐயோ விழுந்து விடுவதோ என்று சொல்லி அவன் ஏக்கமா இருக்கும் பொழுது, யாரோ பின்னாடி நின்று கொண்டு தள்ளுகிறதை போல. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லாமே? யாரோ பின்னாடி நின்று என்ன செய்ய மாதிரி இருக்கும்? தள்ளுகிறதை போல இருக்கும். நாம விழுகிற மாதிரி இருக்காது, யாரோ தள்ளி விட்டது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நிலை
ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளையை சத்துரு சந்தோஷப்படுகிறார், நீயோ எழுப்பி நில். அல்லேலூயா சொல்லாமா? எப்படி எழுப்பி நிற்பது? அல்லேலூயா சொல்லாமே? எப்படி ஐயா நான் எழுப்பி நிற்க முடியும்? கால்களுக்கு பலன் இல்லை, கைகளுக்கு பலன் இல்லை, சரீரத்திற்கு ஆரோக்கியம் இல்லை, அடி மேல அடி விழுந்து விழுந்திருக்கிறது. நான் விழுந்து அவன் வைராக்கியம் உள்ளவர்கள் சொல்லுவாங்க தெரியுமா? ரத்த காயங்கள் ஏற்பட்டாலும் கூட அவன் எழுப்பி நின்று இனி அடிடா பாப்போம், இனி அடிடா பாப்போம், இனி அடிடா பாப்போம்னு சொல்லுவான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? கையை முறிஞ்சு போனாலும் சரி, இன்னொரு கையை தாங்குதலோடு எழுப்பி நின்று கொண்டு அடிடா பாப்போம், அடிடா பாப்போம். சபை நானும் சொல்ல முடியாது. நாம சொல்லலாமே? அல்லேலூயா சொல்லாமா? நாம சத்துருக்களோடு போராடும் பொழுது, அவன் அயல் வீட்டுக்காரங்களோடு சண்டைக்கு போகும்போது கேட்ட திறந்து நின்று வாங்க பாப்போம், வாடா பாப்போம். அல்லேலூயா சொல்லாமா? அவன் இங்கிட்டு வர 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 நம்முடைய அடிச்சுவடுகள் எல்லாம் பின்னாடி போயிட்டே இருக்கு. அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா சொல்லாமா? நாம முன்னாடி எதிர்க்காம அவன் பேச பேச நம்முடைய அடிச்சுவடுகள் எங்க போகும்? பின்னாடி போயிட்டு இருக்கும். ஏன்னா நமக்குள்ள பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லாமே? நமக்குள்ள நடுக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்க ஸ்டெப்பை முன்னாடி வைக்காம பின்னாடி வைக்கிறீங்கன்னா நீங்க தயங்குறீங்கன்னு அர்த்தம், நீங்க பயப்படுகிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா சொல்லாமா? இதுக்கு மேல ஸ்தோத்திரம் வேற, அல்லேலூயா வேற, அபிஷேகம் வேற, ஆராதனை வேற, ஜெபம் வேற. ஆமென் சொல்லாமே? ஸ்தோத்திரம். இது என்னையிலிருந்து 2-3 வாரமா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சிஸ்டம் எப்படி எப்போ வேலை செய்யலாம் அப்ப ஏன் வேலை நின்றுச்சு? அல்லேலூயா சொல்லாமே? நீங்க ஜனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே புறவலையை பிடிச்சி ஆமென் சரி பண்ணுங்கய்யா. ஆமென் சொல்லலாமா? இருக்கிறீங்களா? ஆமென். அங்க பிரச்சனையா இங்க பிரச்சனையான்னு நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமென் சொல்லலாமே? இயேசுவின் நாமத்தில் எல்லா கரங்களை வைத்து சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமே? நீங்க வெளியில ஆஃபாச்சு அதனால சொல்லுங்க. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயாவே, அல்லேலூயா. மைக் சத்தம் மாறும்போது என்னுடைய பழைய லாங்குவேஜ் வரும், ஊர்ல இருக்கிற லாங்குவேஜ் வந்துடும், அதனால உங்களுக்கு புரியாம வரும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா, அல்லேலூயா. மாஸ்டர்களை கொஞ்சம் அப்படியே வாய்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமென் சொல்லலாமா? ஏன்னா அப்பதான் முள்ளிருந்து பேசுற காரியம் என்னன்னு எனக்கு புரியும், உங்களுக்கு புரியும். ஆமென். அல்லேலூயாவா? அது என்னடா டெய்லி வர்றாரு, இவருக்கு ஏதாவது ஒரு பண்ணி ஆகணும்னு யோசிக்க வேண்டாம். நன்றி. ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. ஒரு பேக் பண்ணி அனுப்பிடலாமா அப்படின்னு யோசனை வந்துடும். சாரி. ஆமென். வசனத்துக்கு நேராக போவோம். போவோமா? போலாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவன் நிலைத்து நில்லுங்கள், தைத்து நில்லுங்கள், நான் யுத்தம் செய்வேன், நான் அடுத்ததை பார்ப்பேன். உன்னுடைய நிலைநிற்பே சரியில்லாத இருக்கும் பொழுது நான் எப்படி புகுந்து வேலை செய்ய முடியும்? அல்லேலூயா. நீ நிற்க மாட்டேங்கிற, நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை யுத்தம் செய்ய ஆயத்தமாய் என்று சொல்றேன், நான் நீ படைக்கு முன்னாடி நின்று சொல்றேன். நின்னா யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் தேவன். ஆமென் சொல்லலாமே? அல்லேலூயா சொல்லாமா? நிலைத்து நிற்கிற பாத்திரங்களால் அவன் நிலைத்து நிற்க முடியாதபடி சாத்தான் பல கோணங்களில், சூழ்நிலை பல கோணங்களில், வியாதிகள் பல கோணங்களில், அவன் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் பல கோணங்களில் நமக்கு எதிராக எழும்பி வரும்பொழுது நம்மை யோசபாத்தை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், என் சமூகத்தில் நில், அவன் நான் அந்த ஜனத்தை உன் கரத்திலே கொடுத்து யுத்த வீரனாய் மாற்றுவேன். அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா சொல்லாமே? நான் சொன்ன நிற்கக்கூடாதபடி செய்வது சாத்தானுடைய நோக்கம். ஆமென். ஆனால் என்னை நிற்க முடிய வேண்டும், நிற்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய தீர்மானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? நான் போகணும்னு நினைக்கிறேன், சபை விட்டு போகணும்னு நினைக்கிறேன், விசுவாசத்தை விட்டு விலகணும்னு நினைக்கிறேன், நான் அவன் பழைய வாழ்க்கைக்கு போகலாம்னு நினைக்கிறேன், நான் உலகத்தோடு ஒத்து போகலாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை விட மாட்டேங்கிறாரே, ஆண்டவர் என்னை விட மாட்டேங்கிறாரே, அவருடைய தீர்மானத்துக்குள்ள என்னை கொண்டு வருகிறாரே. அவருக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது, அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, அவர் என்ன
சொல்லலாமா? நான் எப்படி விலகி ஓட முடியும்? அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம நடுவில் நின்று முழிக்கிற கர்த்தருடைய பிள்ளையை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போல்டாய் நின்றால் போதும். சத்ருவை கண்டு நீ பயப்பட வேண்டியதில்லை, பிசாசுகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, சூழ்நிலை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நான் நிற்பேன் என்று ஒரு வாயில் அளவாய் கர்த்தரை பார்த்து சொன்னால் போதும், நீ நிற்பாய். அல்லேலூயா. ஒரு வசனம் எழுதப்பட்டது, யெசபேல் எலியாவை பார்த்து ஒரு வார்த்தை சவால் விடுவார் இல்லையா? யெசபேல் அவன் எலியாவை பார்த்து ஒரு சவால் விடுவார். தன் படைகளை பார்த்து அவன் தன்னுடைய தீர்க்கதரிசியிடத்தில் சொல்லி அனுப்புவான். அவன் எலியா, இன்றைக்கு அவன் தலையை நான் என்ன செய்வேன், எடுப்பேன் என்று சொல்லுவான். சொல்லுங்க, வாசி பார்க்கலாம். அப்பொழுது யெசபேல் எலியாவிடத்திலே ஆள் அனுப்பி ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல அவன் தன்னுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டதை போல நான் நாளை இந்நேரத்தில் பிராணனுக்கு செய்யாதே போனால், அவன் பிராணனுக்கு செய்யாமலே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகும், அதற்கு அதிகமாகும் எனக்கு செய்ய கடவர்கள் என்றான். அல்லேலூயா சொல்லாமே. சவால் விடுகிறார் யெசபேல். அல்லேலூயா சொல்லாமா? யெசபேலுக்குள்ள ஒரு சவால். ஏன்னா எலியா தீர்க்கதரிசி 450 தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுவான். அல்லேலூயா. அவன் கர்மேல் ஜெப கோபுரத்தில் நின்று, கர்மேல் மலையில் நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து அபிஷேகத்தை சார்ஜ் பண்ணின எலியா என்ன செய்கிறார் என்றால், அவன் கள்ள தீர்க்கதரிசிகளை பார்வாங்க பர்வதங்களிலிருந்து என்ன செய்வார், வெட்டி சாய்த்து போடுவார். வெட்டி சாய்ந்தபடினால அவன் அந்த யெசபேலுடைய கூடாரத்திற்குள்ளே நடுக்கம் வர ஆரம்பித்தார், பயம் வர ஆரம்பித்தார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கூடாரங்களிலே பயத்தை ஏற்படுத்தக்கூடாது, சத்துருக்களுடைய கூடாரத்திலே பயத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. திரும்ப நமக்கு அடிக்கிறது. நம்ம கூடாரத்திலே பயமும் சத்துருக்களுடைய கூடாரத்திலே களிப்பும் உண்டாகிறது. ஆமென் சொல்லலாமே. அது திரும்ப நம்ம மாற்றி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் கூடாரத்திலே களிப்பும் சத்துருடைய கூடாரத்திலே அவன் பயத்தையும் உண்டாக்குவீராக. அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. அப்ப அங்க யெசபேலுடைய கூடாரத்திலே பயம் உண்டானதுனால யெசபேல் தான் அதற்கு தலைவியாக இருக்கிறார். அந்த தலைவியாக இருக்கிற யெசபேல் அவன் தன்னுடைய ஆட்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போய் எலியாவிடத்தில் சொல்லுங்கள், எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு நீ பிராணனுக்கு நீ செய்ததை போல நாளைக்கு இந்நேரம் உன்னுடைய பிராணனை நாங்கள் வாங்குவோம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? நாங்கள் வாங்குவோம் என்று எதை ஆணையிட்டு சொல்லுகிறார், தன்னுடைய 5 தேவர்களுடைய நாமங்களை சொல்லி ஆணையிடுகிறார். அல்லேலூயா சொல்லாமே. அவன் உலகத்தானே, உலகத்தில் இருக்கிற மனிதர்களே, உலகத்தில் இருக்கிற ஆமென் பிசாசுகளை நம்புகிறவர்கள், அசுத்தாவிகளை நம்புகிற சேனைகள் எல்லாரும் அவர்களுடைய தேவங்களை கூப்பிட்டு ஆணையிட்டு சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்த தவறிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பயன்படுத்த தவறிக்கொண்டிருக்கிறோம். எங்கேயாவது கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறோமா? எங்கேயாவது கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கிறோமா? அவன் ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு பலவீனம் வந்திருக்கிறது, இந்த நாமத்தில் அந்த பலவீனங்கள் மாறட்டும் என்றைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? அவன் பிசாசு உங்களுக்கு வேதனை கொடுத்ததுனால கர்த்தரை மறந்து வேதனை நாம் நினைக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதனையை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், யாதையை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், போராட்டங்களை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஆப்போசிட்ல பாருங்க, அவர்களுடைய தேவனுடைய நாமங்களை சொல்லி 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 நம்மை தாக்கிக் கொண்டே இருப்பான். அல்லேலூயா. இந்த பில்லிசூனிய நாமங்கள், அந்தகாரத்து நாமங்கள், எந்தெந்த தெய்வங்கள் இருக்கிறதோ அந்த தெய்வங்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி அவர்கள் ஆராதிக்கிறதுனால ஒருவேளை நம்முடைய பேஸ்மெண்ட் வீக்காய் மாறலாம். அல்லேலூயா சொல்லாமே. நாம் வீக்காகிறதுனால துதிகளை மறந்து விடக்கூடாது, ஜபங்களை மறக்கக்கூடாது, ஆராதனை மறக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அபிஷேகத்தை மறக்கக்கூடாது, ரட்சிப்பை மறக்கக்கூடாது, விடுதலையை மறக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமே.
இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? அப்படி நாம் மறந்து விடுவோமானால் அவன் பிசாசுடைய நோக்கம் நம்மில் நிறைவேறும். அவன் எதிர்பார்த்த காரியம் நமக்குள்ளே கடந்து வரும். அவன் என்ன காரியத்தை சொல்லி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்தாரோ, நம்முடைய குடும்பத்திற்குள்ளே பிரவேசித்தாரோ, நம்முடைய சரீரத்திற்குள்ளே பிரவேசித்தாரோ, அவனுடைய காரியங்கள் சக்சஸ் ஆகும். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. எசபேலின் வார்த்தை கேட்டவுடனே எலியா என்ன செய்தான்? வானத்திலிருந்து அக்கினியை வரப்பண்ணினான். அல்லேலூயா சொல்லாமே. வானத்திலிருந்து அக்கினியே இறங்கி வரும். நான் சொன்னால் ஒளியே இந்த வானத்தில் இந்த வருடத்தில் மழை பெய்யாதிருக்கும் என்றார். அல்லேலூயா சொல்லாமா? ஏன் எலியாவையே ஃபோர்ஸ் பண்றான் தெரியுமா? சத்தான் எலியா ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன வார்த்தை தெரியுமா? நானோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற மனிதன். அல்லேலூயா சொல்லாமா? நிற்கிற மனிதன். யாராவது நின்னீங்கன்னா உங்க வீட்டுக்காரங்க சத்துருவ இல்ல, பிசாசு உங்களை எதிர்த்துட்டே இருப்பான். அல்லேலூயா சொல்லாமே. நின்னு பாருங்க, அப்ப தெரியும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அடிக்கடி உங்களுக்கு பரிகாசமா தோன்றுது, இன்றையாய் தோன்றுகிறது, கவலையாய் தோன்றுகிறது, அவன் ஏதமாய் தோன்றுகிறது. ஏன் தெரியுமா? அடிக்கடி பிசாசானவன் பேஸ்மெண்ட்டை குளிக்குவான். பேஸ்மெண்ட்டை பிடிச்சு என்ன செய்வான்? ஆட்டிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா சொல்லாமே. ஆனால் இருக்கிறோம் என்றால் தேவனுடைய சுத்த தயவு, தேவனுடைய சுத்த கிருபை, தேவனுடைய சுத்த தயவு. அப்படி இரக்கம் இல்லாம நாம் இருக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லாமே. அவருடைய கிருபை இல்லாம நாம் வாழவே முடியாது. அவருடைய இரக்கம் இல்லாம நாம் வாழவே முடியாது. அவர் கிருபையை சார்ந்து நிற்போம். நான் இருக்க முடியாது, கர்த்தர் நிற்க பண்ணுவார். நான் இருக்க முடியாது, ஆண்டவர் இருக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லாமா? தினம் தினம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தியானத்திலும் நீங்கள் முறையிடும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உம்மை தினமும் தியானத்தில் உம்மை முறையிடுவேன். தியானமே ஒரு முறையிடுதல்லாம். அல்லேலூயா சொல்லாமா? நீ கர்த்தருடைய சமூகத்தில் தியானம் பண்ணினாலே அதனுடைய மீனிங் என்னன்னா, நீ தேவனோடு முறையிடுகிறாய் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லாமா? தேவனிடத்தில் முறையிடும் பொழுது நம்முடைய பேஸ்மெண்டை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார், நம்முடைய கால்களை உறுதிப்படுத்துவார். நான் சங்கீதத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நம் கால்களை மான் கால்களை போல மாற்றி அவர் நம்மை அடிகளை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய கால்களை என்ன செய்வார்? மான் கால்களை போல மாற்றி நம்முடைய அடிகளை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லாமா? நாம் நிற்க வேண்டும். தேவ சமூகத்தில் நிற்காத வரைக்கும் நம்முடைய பலவீனத்துக்கு நாம் உத்தரவாதமே இல்லை. நாம் தேவ சமூகத்தில் நிற்காத வரைக்கும் நம்முடைய பலவீனத்துக்கு, நம்முடைய போராட்டங்களுக்கு நாம் உத்தரவாதம் சொல்லவே முடியாது. நாம் சாத்தானை பார்த்து நாம் பேச வேண்டும். நீ என்னதான் பண்ணினாலும் என்னை தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? என்னதான் பண்ணிட்டே இருந்தாலும் நீ பண்ணிட்டே அது உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. நீ அதை பண்ணிட்டே அது உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் அவருடைய கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்து நிற்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? எலியாவை பார்த்து இந்த சவால் விட்ட உடனே அவன் கர்மேல் பர்வதத்தில் நின்று கொண்டிருந்த மனிதன் படுத்து விட்டான். அல்லேலூயா சொல்லாமா? எலியாவுக்கே எப்படின்னா நமக்கு எம்மாத்திரம். அல்லேலூயா சொல்லாமா? எலியா ஜெப வீரர். அவன் கர்மேல் பர்வதத்தில் நின்று தலைகள் முழங்காலில் பட குனிந்து கருத்தா ஜெபிப்பான். ஜெபித்துட்டு தலையை நிமிரும் பொழுதே மேகம் கருக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லாமா? வானம் தன் மழையை பொழிய ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லலாமா? அப்படி ஜெப வீரர், அப்படி ஒரு பராக்கிரமசாலி. ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் நின்று பேசுற மனிதன் இருக்கிறாங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் நின்று பேசுகிற ஒரு மனிதன். யாரிடத்தில்? ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி நின்று நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு சொல்லுகிறார், ஆகாப் ராஜாவே கேளு, நான் சொன்னால் ஒழிய என் வாக்கின்படி அன்றி
மழை பெய்யாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? அவன் அந்த வார்த்தை சொல்லிட்டு கேரித்தாத்தை கடக்கிறான், சாரிபாத்தை கடக்கிறான். அல்லேலூயா சொல்லாமா? ஒரே பர்வதம் மட்டும் போகிறான். வானத்தில் அக்கினி இறங்க பண்ணுகிறான். அல்லேலூயா சொல்லாமா? எல்லா தீர்க்கதரிசிகளும் அந்த பலிபீடத்தை கட்டிக்கொண்டு இவன் எலியா சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் தேவர்களை கூப்பிடுங்கள். ஒரு முறை சொல்லுவான், நீங்கள் உங்கள் தேவர்களை கூப்பிடுங்கள். எந்த தெய்வம் வானத்திலிருந்து அக்கினி வர பண்ணுகிறாரோ அவர்தான் மெய்யான தெய்வம். அல்லேலூயா. இந்த ஒருத்தர் சொன்னதுனால 450 தீர்க்கதரிசிகளும் எழுந்தார்கள். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என் பக்கத்துல தான் படை அதிகம், நீ ஒண்டி கட்ட. அல்லேலூயா சொல்லாம நீ ஒருத்தர் மட்டும் தான் நிக்கிற, நாங்க இத்தனை பேர் நிக்கிறோம். எங்களுடைய தெய்வங்களுடைய பேர் நான் எழுதி வைக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? பாகா, அஸ்தரு, இப்படிப்பட்ட பல தெய்வங்களுடைய பேர்கள் அங்கே வரலாறு எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அதனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தெய்வம் இல்லைன்னா இந்த தெய்வம், இந்த தெய்வம் இல்லைன்னா இந்த தெய்வம், இந்த தெய்வம் இல்லை இந்த தெய்வம், ஏதோ ஒரு தெய்வம். எலியாவின் பேச்சுக்கு ஆப்பு வைப்பார். அல்லேலூயா சொல்லாமா? நீ ஒரு தெய்வத்தை மட்டும் வழிபட்டு எங்க முன்னாடி வந்து நின்று சொல்லுகிறார், நாங்க 38 கோடி தெய்வங்கள். நான் அதிகமா சொல்லிட்டு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா 33 கோடி தெய்வம். அல்லேலூயா சொல்லாமா? இந்த தெய்வங்களை எல்லாம் கூப்பிடுவாங்க. எலியாவே, உங்களுடைய பேச்சுக்கு மர பேச்சா இந்த தெய்வமாகும் அக்கினி இறங்காமல் இருக்கிறாரோ? அல்லேலூயா சொல்லாமா? அக்கினி இறங்க பண்ணாமல் இருப்பாரோ? அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா சொல்லாமா? உடனே அவர்கள் கூப்பிடுகிறார்கள், கதறுகிறார்கள், ஐயோ என்று கூப்பிடுகிறார். கையிலே காலிலே காயத்தை ஏற்படுத்துகிறார். எல்லா காயமும் ஏற்பட்டு அவர்களுக்கு தெய்வம் என்ன செய்யப்படவில்லை, இறங்கி வரவில்லை. ஏன் இறங்கி வரல தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கர்மேல் பர்வதத்தில் நிற்கும் வரைக்கும் எந்த தெய்வங்களும் இடமில்லை. அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் ஒரு வீட்டுக்குள் இருந்தா அந்த வீட்டில் இருக்கிற மந்திரவாதம் உலகி வரும். ஒரு ஜெபிக்கிறவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு சபைக்குள் இருந்தா சபையை சுற்றி இருக்கிற மாந்திரீகங்கள் அழியும். அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவப்பிள்ளை ஒரு தெருவுக்குள் இருப்பார்கள், அந்த தெருவை சுற்றி இருக்கிற அந்த காலத்தின் கிரியைகள் அழிந்து போகும். அல்லேலூயா சொல்லாமே? ஒரு பட்டணத்தில் ஒரு தேவப்பிள்ளை இருப்பார்கள், ஒரு பட்டணத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள், பட்டணத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவப்பிள்ளை இருந்தாலும் அந்த பட்டணத்தை சுற்றிலும் என் தேவனாக்கிய முதலாக இருந்து இந்த தேசத்தில் அந்நிய தெய்வங்களுடைய நடமாட்டங்கள் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். கரங்களை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுங்க. கரங்களை கட்டி ஆண்டவரை துதிப்போம். இல்வானா சகல அதிகள் கபரபரே அத்துமானே கபரபரே. அல்லேலூயா. ஏசாதிபதி வாழவே அன்பிய பேரு நாமம் உன் இருதயத்தில் வரட்டும், உன் உள்ளத்தில் வரட்டும், உன் சரீரத்தில் வரட்டும், உன் குடும்பத்தில் வரட்டும், உன் பிள்ளைகளிடத்தில் வரட்டும். தேவனுடைய நாமம் தரிக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் எந்த தெய்வங்களுக்கும் வேலையோ இல்லை. சொல்லாமா? அவர்கள் கூப்பிடுகிறார்கள். எந்த தெய்வமும் அக்கினி இறங்க பண்ண முடியவில்லை. என எலியாவோடு இருக்கிறபடியா? அல்லேலூயா சொல்லாமா? எலியா ஒருவன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்துல எந்த ஆவியுடைய பிரவர்த்தனங்களும் வேலை செய்யாது. அல்லேலூயா சொல்லாமே? கிரியைகள் வேலை செய்யாது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எலியாவை குறித்து எலியாவின் அடையாளம் என்ன? நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே உறுதியாக நிற்கிறதற்கு எதிராக எந்த வல்லமையும் செயல்படா. ஆமென் சொல்லலாமே? அந்த இடத்துல எலியா எல்லா தீர்க்கதரிசிகளையும் என்ன செய்வான்? பட்டயத்தினால கொன்று போடுவான். கொன்று போட்ட செய்தி எசபேலுக்கு தெரிந்ததனாலதான் எசபேல் ஆக்ரோஷம் அடைந்து, நான் இன்று அவனுடைய தலையை வாங்குவேன்.
நீங்க சொல்லாமா? அந்த எசபேலுடைய வார்த்தையை கேட்ட உடனே எலியாவுடைய உச்சம் தல முதல் உள்ளம் பாதம் இருக்கிற எல்லா நரம்புகளும் பயப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமே? யாரோ ஒருத்தர் சொல்லுகிற வார்த்தை கேட்டு நீங்கள் பதறி நிற்கலாம், நம்மை பயந்து கொண்டு இருக்கலாம், நடுக்கத்தில் இருக்கலாம். அவர்கள் சொல்லிவிட்டார்களே, அந்த ரிப்போர்ட் சொல்லிவிட்டது. அல்லேலூயா சொல்லாமா? இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுகிறது. அது நம்பத்தக்கதான காரியங்கள் காதுகளில் கேட்கப்படும் பொழுது அதை குறித்த ஒரு பயமும் நடுக்கமும் நம்மை சூழ்ந்துள்ளது. அல்லேலூயா சொல்லாமா? இந்த ரிப்போர்ட்ல இப்படி சொல்லும் பொழுது நம்ம அதை நம்பாம இருக்கவே முடியாது. அதை குறித்து எண்ணி 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 தினமும் நினைத்து நினைத்து அதனுடைய கலக்கத்திலேயே மாண்டு போயிடும். அல்லேலூயா சொல்லாமா? அதனுடைய வேதனையே பாதி உயிர் போயிடும். அதனுடைய வேதனையே பாதி உயிரை மாய்த்து விடும். அதுதான் எசபேலுடைய யூதம். அல்லேலூயா சொல்லாமா? எசபேலுடைய டெக்னிக்கல். அல்லேலூயா சொல்லாமா? டெக்னிக்கல் என்ன தெரியுமா? எசபேலுடைய டெக்னிக்கல் எலியாவை கிளப்பண்ண வேண்டும். படிக்க வச்சுட்டான். அல்லேலூயா சொல்லாமே? எங்க போய் படுத்துட்டான்? சூரச்செடியின் கீழே படுத்துட்டான். அல்லேலூயா. சூரச்செடியில் போய் படுத்துட்டு போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துவிடும். போதும், வாழ்க்கை எனக்கு போதும், இந்த ஆவிக்குரிய அனுபவம் எனக்கு போதும், இந்த அபிஷேகம் எனக்கு போதும், இந்த வசனம் எனக்கு போதும், இந்த சத்தியம் எனக்கு போதும், எடுத்துவிடும் ஆண்டவரே. இதில் 2-3 பேர் இப்படி வார்த்தை சொல்லி இருக்கிறாங்க. யார் தெரியுமா? மோசே ஒரு முறை சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே? இதே போல எலியா சொல்றா, ஆண்டவரே போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துவிடும். அல்லேலூயா சொல்லாமே? ஏன்னா அன்றைக்கு தான் நம்ம எசபேல் நாளை குறித்து வைத்திருக்கார். இன்று நான் அவன் கையில மாட்டிட்டேன்னா என் உயிர் அவ எடுத்துருவா அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவருடைய உயிர் போகத்தக்கதா இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் அன்றைக்கு காலம் அவனுக்காக வரவில்லை, அவனுக்கு சாரிபாத்தின் விதவை அவனுக்காக வரவில்லை, அவனுக்காக பரலோகமே திறந்து தேவ தூதர்கள் இறங்கி வந்தார். ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? நீ சரிந்து போகிறாய், விழுந்து போகிறாய், நீ விழப் போகிறாய் என்று தெரிந்த உடனே தேவன் பரலோகத்தின் கதவுகளை திறந்து, ஆமென், ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி, ஆமென், தூதன் அவனை பார்த்து சொல்லுகிற, எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை? நீங்க படுத்து உறங்கிறவன் அல்ல, இங்க நித்திரை செய்ய வேண்டியவன் அல்ல. எழும்பு, கேட்கும், எழும்பு, எழும்பு, அவசரமா எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்க. சத்ரு நாட்களை குறைப்பான், பிசாசு நாட்களை குறைப்பான், உன்னுடைய அழிவை காண பிசாசானவன் நாட்களை குறைத்துக் கொண்டே இருப்பான். இப்ப சாவான், இப்ப சாவான், இப்ப பெற்றிருக்கிறான், இப்ப போவான், அப்படி சொல்லிட்டே இருப்பார்கள். ஆனா தேவன் சொல்லுகிறார், இல்ல இல்ல, அவருடைய நாட்கள் அல்ல என்னுடைய நாட்கள், அவருடைய நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அவர்களுடைய நாட்களை போல அல்ல. அவர்கள் உனக்கு சாவை குறித்திருக்கலாம், அவர்கள் உனக்கு சாவை மணி அடித்திருக்கலாம், இந்த நாளில் என்று சொல்லி வைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, உனக்கு ஒரு வேறொரு அபிஷேகத்தை பரலோகத்தின் தூதர்களால் இறங்கி அம்மே ஆடுறேன், ஆமே ஆமே இறைச்சியை ஆண்டவர் கொடுத்து உன்னை போஷிக்க பண்ணி எலும்பு நெல் யாரோடு நெல். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா. வரலாறுகளுக்கு முன்பாக பள்ளத்தாக்கு எங்கும் எலும்பு கூடுகள் நிரம்பி கிடக்கும் பொழுது எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து தேவனாகிய கர்த்தர் கேட்பார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? அல்லேலூயா. இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது நம்ம எசேக்கியா சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த காரியத்தை நீர் அறிவீர் என்று சொல்லுவான். அல்லேலூயா. இந்த காரியத்தை நீர் அறிவீர் என்று சொல்லும் பொழுது அவன் தேவன் எசேக்கியாவுடைய வாயிலே தன்னுடைய வார்த்தையை வைப்பார். நீ இவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. இந்த வார்த்தையை உரைக்கும் பொழுது எந்தெந்த கால் ஒடிந்திருக்கிறதோ, எலும்பு துண்டிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறதோ, அவைகள் எல்லாம் சர்வ சேனையாய் எழுப்பி படைக்கு முன்பாக நிற்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு வெகு நாட்களாய் வருடங்களாய் ஆமென்
கண்கள் போய், காதுகள் போய், வாய்கள் போய், சரீரத்தினுடைய எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு செத்தவர்களை போல தேவனுடைய சமூகத்தில் காணப்பட்டிருப்போமானா என் ஆண்டவர் அபிஷேகம் உங்கள் கால்களை நிமிர பண்ணி, உங்கள் கால்களை எழுப்பி நிமிர்ந்து நிற்க பண்ணும்படியா அபிஷேகத்தை கொடுக்கப்படுகிறார். அது நம்புறவங்க கரங்களை தட்டலாம். அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா சொல்லாமா. அப்ப தேவனுடைய பர்வதத்தில் இருக்கிற எலியாவுக்கு நேராக சவால் வந்த பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உன்னை எசபேல் இன்றைக்கு நாள் குறிக்கும் பொழுது நீ திரும்பி பார். இன்று கிட்டத்தட்ட 39 நாளாகிவிட்டது. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. ஆண்டவர் பேசும்போது இந்த காரியத்தை தான் சொன்னார். நீ திரும்பி பார். டெய்லி சொல்லிட்டு இருக்க, ஆண்டவரே போதும் கர்த்தாவே, என்னை எடுத்தது போதும் ஆண்டவரே. அடுத்த நாள் தூதன் இறங்கி வந்தாலும் அன்னைக்கு சொல்லுவார், போதும் கர்த்தாவே என்னை எடு. அடுத்த நாள் தூதன் வருவார், உடனே அவரை பார்த்து போதும் கர்த்தாவே. உடனே ஆண்டவர் ஸ்டாப். அல்லேலூயா. திரும்பி பார். எத்தனை நாள் ஆயிடுச்சு? எசபேல் உனக்கு அன்றைக்கு சொன்ன முதல் நாள் உன் தலையை எடுப்பேன். இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு? 39 நாள் ஆச்சு. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. 39 நாளையும் இனி ஒரு நாள் கடந்தால் நீ பர்வதங்களுக்கு மேலாக, தேவனுடைய உன்னதத்துக்கு மேலாக, சுழற்காற்றின் வழியாக எடுத்துக் கொள்ளப்படுகிற நாட்கள் நீ பக்கம்தான் இருக்கிறார். உன்னை ஆண்டவர் சத்துடைய கையில இரையாக ஒப்புக் கொடுக்கவே மாட்டார். சொல்லாமே. புதன்கிழமை நேற்று பேசும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். என்ன வார்த்தை தெரியுமா? அவர்களுடைய பற்களுக்கு உன்னை இரையாக கொடுக்காதிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. அவர்களுடைய பற்களுக்கு இரையா வாயை மாட்டீங்கன்னா ஒரே கடி துண்டாயிடுவார். அவன் சொல்லாமே. அல்லேலூயா. அப்படி நீ மாட்டி துண்டாக போற அந்த நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒப்பு கொடுக்கவே மாட்டேன். திறந்த வாய் மூடவே செய்யலாம். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. திறந்த வாய் மூடவே செய்யலாம். ஒருத்தன் சொன்னா ஹே அப்படின்னா அந்த கை நிமிரவே இல்லை. அல்லேலூயா. பாத்தீங்களா? பைபிள் ஒரு வசனம் இருக்கா? யாரை அப்படி நீட்டுறவனே அந்த கை சுருங்கவே இல்லை, மடங்கவே இல்லை. அப்ப நம்ம கடிப்பதற்கு வாய் பிளக்கும் போது நில் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்க. வாய் மூடவே இல்லை. அப்புறம் அப்படி ஒரு மனுஷன் அப்படி நடந்து போறான்னா யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா சொல்லாம. ஒரு மனுஷன் வாய் நடந்துட்டே நடந்து போனா வாயில என்னெல்லாம் உள்ள போகுது இல்ல, ஈ போகும், பக்கி போகும், எல்லாம் போகும். ஆமென் சொல்லலாமா. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு இரையாக பிசாசு நினைத்தான் உன்னை இரையாகி போட்டு உன்னை நான் என்ன செய்ய கப்பி போடுவேன் என்று நினைக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கும் வரைக்கும், நான் உன்னோடு இருக்கும் வரைக்கும், என் சமம் உன்னோடு இருக்கும் வரைக்கும், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் வரைக்கும் அவன் பற்களுக்கு பக்கத்துல கொண்டு போகவே மாட்டான். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமா. 3 வேளை பலகணிகளை திறந்து எருசலேமை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தானியேல் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு இருந்தான். ஆனா சூழ்நிலை வரும்போது அவன் எந்த கர்ச்சனை சிங்கம் அவனுக்கு நேராக வந்ததோ அந்த சிங்கம் தானியேலுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமா. நீ கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு நின்றான். அவன் நீ கர்த்தருடைய சமூகத்தில் முன்பாக முழங்கால் நின்றான். சூழ்நிலை உனக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா சொல்லாமா. சூழ்நிலை, நம்ம போராட்டங்கள், பிரச்சனைகள் உனக்கு முன்பாக மண்டி போடும். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா சொல்லாமே. ஆண்டவர் அவன் மோசேயிடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவார். மோசே அவன் அற்புதம் செய்து கொண்டே இருந்தார். கோலை தூக்கி போட்டவுடன் என்ன செய்யும்? கோல் பாம்பாய் மாறும். உடனே மந்திரவாதியுடைய கோல் என்ன செய்யும்? பாம்பாய் மாறும். மோசே அந்த நதியை ரத்தமாய் மாற்றுவார். உடனே மந்திரவாதியுடைய கோல் என்ன செய்யும்? நதியை ரத்தமாய் மாற்றும். தவறை வர பண்ணுவார் மோசே. உடனே அவர்களும் தவறை வர பண்ணுவார். பேர் வர பண்ணினார். என்னென்ன கர்த்தர் செய்கைகள் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த ஒவ்வொரு செய்கைகளையும்
எதிர்பார்த்து இந்த காரியத்தை செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா சொல்லாமா? ஆனா ஒரு நாள் எதிர்பார்த்து பார்வோனிடத்துல போய் சொன்னது, இனி எங்களால இந்த காரியம் செயல்படுத்த முடியாது. ஏன்னு கேட்பான். அவன் ஏன்னு கேட்பான். இவர்கள் சொல்லுவார்கள், இப்போது செயல்பட்டவர் மோசே அல்ல, கர்த்தருடைய விரல். அல்லேலூயா. தேவனுடைய விரல் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நிறுத்து என்று கை சூண்டி பேசினார்னா அதுக்கு நேரம் எவருடைய பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? என் மகன் மேல உன் கரத்தை என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது ஆண்டவர் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயாவா? ஆண்டவர் நம்மை பார்த்து நிலைத்து நில்லுங்கள், தரித்து நில்லுங்கள். நீங்கள் ஓட வேண்டியவர்கள் அல்ல, விட வேண்டியவர்கள் அல்ல, தள்ளிவிட வேண்டியவர்கள் அல்ல. நீங்கள் எழுப்பி நின்று அநேகரை ஸ்திரப்படுத்த வேண்டியவர்கள், எழுப்பி நின்று அநேகரை நிலைநிறுத்த வேண்டியவர்கள். நீ நிற்கிறது மாற்றமல்ல, உன் குடும்பத்தை நிலைநிறுத்த வேண்டும். நீ நிற்க குடும்பம் நிலைநிற்கிறது மாற்றமல்ல, உன் பட்டணம் உனக்கு நிமித்தமாய் நிலைநிற்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனாலதான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? உன் நிமித்தமாகத்தான் ஆண்டவர் குடும்பத்தை பாதுகாக்கிறார். சொல்லாமே? ஆண்டவரே, என்னையே நெருக்கிட்டு இருக்கிறீங்களே, என்னையே துரத்திட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லுவீங்க. ஆமென். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை முதலாவது ரட்சித்தார் என்றால் உங்களை ரட்சித்து உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கும்படியான ஒரு ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு போக்கு வழி ஆண்டவர் உருவாக்கி உங்கள் மூலமா தான் பண்ண முடியும். அல்லேலூயா சொல்லாமா? இல்லைன்னா ஒரு பெரிய பொட்டு வச்சிருக்கிறவங்களை தேடி ஆண்டவர் போக முடியாது. கொல்லமலையில் ஒருத்தர் பெரிய சவாரி போட்டுட்டு நெற்றி ஃபுல்லா சோப்பு. நான் பயந்துட்டே வண்டி போட்டுவேன். அவருடைய பேர் நான் கொண்டு வருவார். அல்லேலூயா. நான் நினைச்சேன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்காரருக்கு 100 கிராம் டெய்லி சேல்ஸ் ஆகிடும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தெரியும் நினைக்கிறேன். ஆமென். சோத்திரம். நன்றி. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமே? எப்படி ஒரு 100 கிராம் வரும்? அவர் பார்த்தாலே பயந்துருவான். நம்ம சொல்லலாமா? 100 கிராம் அப்படியே போட்டு அப்படியே ஜாலியாக வருவார். நம்ம சொல்லாம நிச்சயம் பார்க்க முடியாது. ஃபுல்லாக சிவப்பாங்க. நம்ம சொல்லலாமா? நம்ம அவரை சந்திக்கணும்னா அவருடைய சிங்கடியை ஆண்டவர் சந்திக்கணும். நாம சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லாமா? அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி தேவனை யாரை சந்திக்கணும்? சிங்கடியை சந்திக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? இதுக்காக தான் நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நாம சொல்லாமே? அதுக்காக உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உங்க குடும்பத்துல பயங்கரமான கழிப்புல இருப்பாங்க. அவர்களை கர்த்தர் தொடுவதற்கு முன்பாக உங்களை தொட்டதுடைய காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேல் இருக்கிற அன்பு, உங்கள் மேல் இருக்கிற வல்லமை, உங்கள் மேல் இருக்கிற தேவ பிரசன்னம். ஜெபிக்கிறவன் தொடரும். அல்லேலூயா. இன்னைக்கு பக்கத்திலே வர முடியாத அளவுக்கு நம்ம யாருக்குரிய வாழ்க்கை பெரிய சங்கடமா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்திலே வர முடியாது. இவனுக்கு பார்த்து நான் ரட்சிக்கப்படுதா அப்படிங்கப்பா. நாங்கள் சொல்லாமே இவருடைய நடையும் மொழியும் பார்த்தான் நான் இந்த இடையில நான் ரட்சிக்கப்படுற மாதிரி தெரியல. நாமே சொல்லலாமே? அல்லேலூயா சொல்லாமா? நடைகளும் நம்முடைய பார்வையும் நம்முடைய பேச்சுகளும் அநேகரை கிறிஸ்துவின் அன்பிலே வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன செய்யக்கூடாது? விடாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லலாமே? இந்த வசனத்துக்கு நேராக போவோம். வாசிங்கள். ஆமென். 20 சங்கீதம் 7வது வசனம் கூட வாசிப்போம். சங்கீதம் 27. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள்,
நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எதனால நிற்கிறோம்? எங்களுடைய நாமம் கர்த்தருடைய நாமம். என்ன சொல்லாமா? நாம் மகிமைப்படுத்துவது, நான் போற்றக்கூடியது, நான் ஆராதிப்பது, நான் தேவனை துதிப்பது அவருடைய நாமத்தை குறித்தே. சொல்லாமா? சிலருக்கு ரதங்கள் மேல் ஆசை இருக்கும், சிலருக்கு குதிரைகள் மேல் ஆசை இருக்கும், சிலர்களுக்கு ஆமென் பணபலத்தின் மேல் ஆசை இருக்கும், சிலருக்கு ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை இருக்கும், சிலர் அதை நம்பி பிழைப்பாரு. நானும் நீங்களும் பிழைக்கிறது என்ன தெரியுமா? தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நம்பி, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை நம்பி பிழைக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். அவர் நாமத்தை குறித்தே உயர்த்திக் கொண்டிருக்கிறோம். உயர்த்த 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 தேவப்பே குதிரை யுத்த நாளுக்கு விருதா அந்த நீதிமொழி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஜெயமோ கர்த்தரால். அல்லேலூயா. குதிரை யுத்தத்திற்காக ஆயத்தமாக்கி நிற்கிறோம். அவன் ஜெயத்தை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஒரு படையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு யுத்தம் என்னுடையது, ஜெயம் உங்களுக்கு. நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். எலியாவே நீ பயப்படாத, எழும்பு. எசபேல் அல்ல, எசபேலின் அப்பா வந்து சொன்னார், நீ பயப்படவே வேண்டாம், எழும்பி புறப்பட்டு நீ பயப்பட வேண்டிய தூரம் வெகு தூரமாயிருக்கும். புறப்பட்டு போயிட்டே உனக்கு எல்லை இருக்கிறது, எல்லை வேண்டாம், புறப்பட்டு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அதுதான் தேவன் மேல் இருக்கிற பெரிய வைராக்கியம். தாவீது பெலிஸ்திய ராஜா, பெலிஸ்தியனுடைய படை தளபதி ஒருவர் கோலியாத் வந்து நின்று என்ன செய்யலாம்? சவால் விடுறான். பயங்கரமான சவால். இதுல அபியாசம் கற்றுக்கொண்ட எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்கினார். அபியாசம் கற்றுக்கொண்டவர் யாரு? சவுல் ராஜா. தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் நல்ல பயிற்சி கற்று தேறினவர்கள். நான் சீக்கிரமாய் முடிக்க போறேன். ஏன்னா இந்த வசனத்தை கேட்டு தூங்குறவர்கள் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இதுக்கு மேல என்னால மூச்சு எடுத்து பேசவே முடியாது. ஆமென். அல்லேலூயா சொல்லாமே. அதனால வாய்ஸ் கொஞ்சம் வைங்கப்பான்னு சொன்னேன். ஆமென். தப்பா சொல்லப்பா. ஆமென் சொல்ல நமக்கு பயம் ஓடிவா. நம்பலப்பா. அப்படி அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா சொல்லாமா? ஏன் வாய்ஸ் அதிகமா இருக்குன்னா தூங்குறவன் எந்திரிப்பா என்னுடைய சத்தத்துல இருக்கிறீங்களா? ஆண்டவர் எழுப்பாட்டியும் நான் எழுப்புன்னு சொல்றேன். ஆமென் சொல்லலாமே. இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அநேகர் என்ன சொல்றாங்க? கால் இடிக்குது, கை இடிக்குது. சொல்ல காரணம் என்ன? அந்த சத்தம் எழுப்பும். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு நேரம் ஆண்டவர் எழுப்புவார், இல்ல சத்தமே உங்களை எழுப்பும். ஆமென் சொல்லலாமா? இப்ப தாவீது உணவை கொண்டு, ஆகாரத்தை கொண்டு எங்க போகிறான்? யுத்த களத்திலே போகிறான். அது சாப்பாடு கொடுக்கணும். இதான் அவங்க வேலை. அல்லேலூயா சொல்லலாமா? உடனே சகோதரன் சொல்றாங்க, நீ சாப்பாடு தானே கொண்டு வந்த, கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னா. உன் வேலை முடிந்து அப்படின்னா. அல்லேலூயா சொல்லலாமா? அன்னைக்கு அப்படிதான் வேலை முடிஞ்சா கிளம்பு அப்படிமா. நம்ம சொல்லலாமே. அல்லேலூயா சொல்லலாமா? ஆனா இவன் சொல்லுகிறான், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ. அல்லேலூயா சொல்லலாமே. நான் வந்து நின்றதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. அல்லேலூயா சொல்லலாமே. ஈசாயிடத்திலே சொல்ல, ஈசாய் தாவீதிடத்திலே சொல்ல, தாவீது பொட்டலங்களெல்லாம் சுமந்து கொண்டு போக, அந்த படை களத்தில் போகிற வரைக்கும் யாருடைய தீர்மானம் என்றால் தேவனுடைய தீர்மானம். அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம அப்பமா தான் இருக்கும், அவன் பேப்பனா தான் இருக்கும், ஆடு மேய்ச்சிட்டு தான் இருப்போம், அவன் கிண்டலத்தை எடுத்து வாசிச்சு தான் இருப்போம், பாட்டுல கூட ஆரோகணம் இருக்காது. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா சொல்லாமா? ஒரு துதி பாடுனா நீங்க எல்லாம் சிரிப்பீங்க. ஆமென் சொல்லலாமா? டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் how I wonder what you are. ஆமென் சொல்லலாமே. இத 12 ஆரோகணத்திலே பாடலாம். ஆமென் சொல்லலாமா? இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லலாமே. ஆமென். நீங்க முழித்திருக்கிறவங்க சரிங்க, தூங்குறவங்க எந்திரிக்கட்டும். ஆமென் சொல்லலாம். அதுக்காக இந்த வார்த்தை. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லாமே. அவன் தாவீதுக்கோ எந்த பழக்கமும் இல்லை. 10 ஆடுகளை மட்டும் அவன் வசத்துல வச்சு மேய்த்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா சொல்லாமா? ஆனா மேய்க்க ஒரு நாள் ஈசாயின் குடும்பத்துல
ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். சொல்லலாமா? தாவீதோ அந்த விருந்து சாலையில இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறார். நான் வேகமா சொல்றேன். சொல்லலாமா? தாவீது அந்த விருந்து சாலையில இல்லை. தாவீது எங்க இருக்கிறான்? ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஆடுகளுக்கு பின்னாக நடக்கிறான். ஆடுகளுக்கு வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஆடுக்கு பின்னாக போகிறவனுடைய நடைகள் எப்படி இருக்கும் தெரியும், வஸ்திரம் எப்படி இருக்கும் தெரியும், அவனுடைய உடைகள் எப்படி இருக்கும் தெரியும், அவனுடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கும் தெரியும், அவனுடைய காஸ்டியூம் எப்படி இருக்கும் தெரியும். சொல்லலாமா? அவன் ஈசாய் சொல்லுகிறான், அவன் எங்களுக்கு இளைய ஒரு மனிதன் மகன் இருக்கிறான், அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். உடனே அவன் சாமுவேல் சொல்லுகிறான், அவன் வராம நான் பந்தியில அமர மாட்டேன். நான் அவன் வராம பந்தியில நான் உட்கார மாட்டேன் என்று சொல்லுவான். உடனே தாவீதை அலங்கரித்து தாவீதை ரெடி பண்ணி அப்படியே கொண்டு வந்து நிறுத்தினான். உடனே ஆண்டவர் சொன்னா, அவர்கள் அல்ல, இவனையே நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். இவன் கையில கொண்டு எடுத்து தாவீதின் சிரசிலே அபிஷேகம் வீட்டு சொல்லலாம். தயவும் இரக்கமும் தாழ்மையும் எப்படி வைத்துள்ளா கிருபையாய் வரும். சொல்லலாமா? கிருபையால் வரும், தயவு கிருபையால் வரும், இரக்கம் கிருபையால் வரும். சொல்லலாமா? எப்பொழுது தலை மாறும் என்று தெரியும், எப்பொழுது உயிர் வரும் என்று தெரியும், எப்பொழுது ஆசீர்வாதம் வரும் என்று தெரியும், எப்பொழுது தலைமுறையை மாற்றுவேன் என்று தெரியும், எப்பொழுது வாழ்க்கையை திருப்புவேன் என்று தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுது வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார் தெரியும். இன்னும் துடித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஆண்டவர் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் அபிஷேகத்தை நிரம்பிக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகமே அவன் சரீரம் முழுவதும் பாய்ந்து ஓடி கொண்டிருக்கிறார். அவன் சொல்லலாமா? கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கட்டும். அதே பிள்ளையை அது எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவன் அந்த கோலியாத் பெலிஸ்தியன் அதிபதி எழுந்து வந்து 40 நாட்கள் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொல்வான் தெரியுமா? தங்களுடைய தேவர்களுடைய நாமங்களை பயன்படுத்திக் கொண்டு இஸ்ரவேலை நிந்தித்துக் கொண்டே இருப்பார். தன்னுடைய நாமங்கள், இயேசுவின் நாமத்தை தவிர, கர்த்தருடைய நாமத்தை தவிர, பரலோகத்தின் தேவனுடைய நாமத்தை தவிர எல்லா தெய்வங்களையும் கூப்பிடுவான். சொல்லலாமா? இன்று நீங்கள் என் முன்னாடி வந்து நின்று நீங்கள் ஜெயிப்பீர்களானால் எங்கள் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கீழ்ப்படிவார். சொல்லலாமா? அதுதான் ஒரு தைரியம். சொல்லலாமா? பல நேரங்களில் நம்முடைய தைரியத்தை எப்படி ஊக்கப்படுத்தணும் தெரியுமா? சத்துடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்ச் பண்ண வேண்டும். சொல்லலாமா? அவர்கள் அப்படி சொல்லும் போது நாம் அப்படி சொல்லாமே இருக்கிறீங்களா? அல்லேலூயா. 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 ஆமென் சொல்லலாமே. அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி நாம் அடங்கி போவோமானால் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு மேல அவர் பார்த்துக் கொள்வார். அதுக்கு மேல உள்ள காரியத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். தேவனே நீர் பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் பொறுமையா இருந்தால் போதும். அந்த வேர் அப்படியே திரும்பிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி நாமங்களை சொல்லி சொல்ல ஆரம்பித்த உடனே எந்த படை தளபதியா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு கேள்வி எழும். நாம படிச்ச பயிற்சியில இந்த பேர் ஒண்ணு இல்லையே. அல்லேலூயா. நமக்குள்ள பயம் என்ன தெரியுமா? ஒரு எலுமிச்சை பழம் நம்ம காம்பவுண்டுக்குள்ள கிடந்தால் போதும். சொல்லலாமா? ஒரு முட்டை மஞ்சள் கலர்ல நம்முடைய வாசலுக்கு முன்னாடி இருந்தால் போதும். சொல்லாமே. அல்லேலூயா. உடனே நம்ம பறந்தடிச்சு உடனே அங்க ரெக்கை அடிக்க போகிறோம். இவனுக்கு ரெக்கை அடிச்சா சரியாகும். அல்லேலூயா சொல்லாமே. அபிஷேகத்துல சொல்றேன், இதெல்லாம் விளையாட்டுக்காக சொல்ல. நாம சொல்லலாமா? விளையாட்டுக்காக சொல்றது இல்லை. நாம சின்ன காரியங்களை பார்த்து நடுங்க வைக்கும்படி சாத்தான் கையாளும் போது நம்முடைய அபிஷேகம் எங்கன்னு கேட்கணும். அல்லேலூயா சொல்லாமா? எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எங்கன்னு கேட்கணும். அல்லேலூயா சொல்லாமா? அந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி இந்த முட்டையை மாத்திரம், இந்த எலுமிச்சை பழத்தை மாத்திரம், அல்லேலூயா சொல்லாமா? இந்த மந்திரம் மாத்திரம், அல்லேலூயா சொல்லாமா? இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரம்
ஆயுதமில்லை, யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லவில்லை. இதை சொல்லத்தக்கவன் தைரியமானவன் யார் தெரியுமோ? தாவீது. சின்ன மனிதன். அல்லேலூயா சொல்லலாமா? தாவீது ஒரு வார்த்தையை உச்சரிப்ப என்ன வார்த்தை தெரியுமா? சவுலே, உம்முடைய அபியாசம் எல்லாம் எனக்கு வேண்டாம். நமக்கு வாழ் இருக்கலாம், படை இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், ஜபம் இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம். அல்லேலூயா சொல்லலாமே. உம்முடைய அபியாசத்தை நீர் எனக்கு தந்தா அது கையாளாகாது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமே. உம்முடைய அபியாசத்தை என் மேல திணிச்சா அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா என் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் என் தலையிலிருந்து வடிந்து என் தாடி வழியாய் வடிந்து என்னுடைய அடைப்பையிலே சேர்ந்திருக்கிறார். அந்த அபிஷேகம் அவன் சிரசு வழியாய் பாருங்க அடைப்பையிலே படிந்திருக்கிறார். அதனால் அங்கிருந்து ஒரு கல் எடுத்தாலும் அந்த கல் அபிஷேகம் இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமே. அந்த கோலியாத்துக்கு முன்னாடி நின்னுட்டு அவன் கவுன் எடுக்கிறான். சவுல் கேட்கிறான், அவனிடத்தில் என்ன பலன் இருக்கிறது? எதை பயன்படுத்தி இந்த கோலியாத்தை முறியடிப்பான்? எதை பயன்படுத்தி கோலியாத்தை முறியடிப்பான்? அவன் சொல்லுவான், என்னிடத்தில் ஒரு கோலும் ஒரு கவுன் மட்டும் நான் இருக்கிறான். உடனே பெலிஸ்திய ராஜா கேட்கிறான், பெலிஸ்திய அதிபதி சொல்லுகிறான், நீ என்னை தட்டினால் துரத்துவதற்கு நான் இந்த நாயா என்று கேட்பான். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா சொல்லாமே. அதனால் அவன் சொல்லுகிறான், நீயோ அவன் கேடகத்தோடு ஈட்டியோடு எங்களை நெருங்கிக் கொண்டு வருகிறார். நானோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா சொல்லாமா? உன்னிடத்தில் வருகிறேன். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். உன்னிடத்தில் வருகிறேன். உனக்கு தேவன்மார்களுடைய சப்போர்ட் இருந்தாலும் உனக்கு ஒரு ஹெல்மெட் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமே. மற்ற தெய்வங்களுடைய நாமங்களின் பவர் அவர்களுக்குள் இருந்தாலும் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு ஹெல்மெட் தேவைப்படுகிறார், ஒரு மார்பதக்கம் தேவைப்படுகிறார், ஒரு நாய் தேவைப்படுகிறார். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு பட்டயமாக இருக்கிறார், எனக்கு சுற்றிலும் கேடகமாக இருக்கிறார். அவருடைய கலனம் நான் நம்பும் கேடகமாக இருக்கிறார். நான் எடுத்து வீசுகிற கல் உனக்கு நேராய் வரும் பொழுதே அவர் பின்னாடி நின்று உன்னை தள்ளி விடுவார். கல்லுக்கு பலன் கிடையாது. அவர் உனக்கு பின்னாக இந்த அபிஷேகத்தின் வல்லமையோடு அவர் இறங்கி வந்து நிற்பார். உன் முதுகுல ஓங்கி குத்துவார், உன் பின்னாடி தலையில ஓங்கி அடிப்பார். நீ அப்படியே மல்லாக்க விழுந்து விழுந்து சாவார். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா சொல்லாமா? உன் தலையை கர்த்தரின் கரத்திலே ஒப்பு கொடுப்பார். ஆமென் சொல்லாமே. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் சத்துடைய தலைகளை சீவக்கூடிய தலைகளை கொய்யக்கூடிய அதிகாரத்தை நம்முடைய சிரசின் மேல் அபிஷேகமாய் ஊற்றப் போகிறார். அபிஷேகமாய் ஊற்றப் போகிறார். எல்லா கண்களையும் அடைப்போம், எல்லா கண்களையும் அடைப்போம். அபிஷேகமாய் ஊற்றப் போகிறார். அநேக காரியங்கள் இருக்கிறார். நான் மறைக்கிறேன். தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். உங்களை நிமிர்ந்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். தைரியமான நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற தேவனுடைய மனிதர் என்று எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற மனிதன் என்று எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஆமென். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அந்த வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. இந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆராதிப்போம். கரங்களை தட்டி ஆராதிப்போம். ஹalleluya.